character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. It's the friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Hi students. ஸோ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 11th ஃபஸ்ட் வால்யூம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு 2 வால்யூம் இருக்கும், உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம். ஸோ ஃபஸ்ட் வால்யூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன லெசன் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட் லெசன் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன். ஸோ செகண்ட் லெசன் பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். ஸோ தேர்ட் லெசன் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஃபோர்த் லெசன் ஹைட்ரஜன். Fifth lesson alkali and alkaline earth metal. So sixth lesson gaseous state. Seventh lesson thermodynamics. So இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாக 7 lessons கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் வால்யூமில். ஸோ செகண்ட் வால்யூமில் பார்த்தீங்கன்னா 8 lesson இருக்கும். ஸோ டோட்டலாக நமக்கு 15 lessons இருக்கும் 11th. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன லெசன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லெசனில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஃபஸ்ட் லெசனில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி இன் டிஃப்ரெண்ட் ஸ்பியர்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ நம்ம கெமிஸ்ட்ரி எந்தெந்த ஃபீல்டில் நம்ம டே டு டே லைஃப்பில் எங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறோம், எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் கிளாஸிஃபை டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ் இன்டூ எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் அண்ட் மிக்சர். ஸோ எலமெண்ட்ஸ்னால் என்ன, காம்பவுண்ட்ஸ்னால் என்ன, அண்ட் தென் மிக்சர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் டிஃபைன் அட்டாமிக் மாஸ் அண்ட் மாலிகுலர் மாஸ். ஸோ அட்டாமிக் மாஸ்னால் என்ன, மாலிகுலர் மாஸ்னால் என்ன, அண்ட் தென் ஹவ் வில் யூ கால்குலேட் அட்டாமிக் மாஸ் அண்ட் மாலிகுலர் மாஸ், எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதும். நெக்ஸ்ட்டு டிஃபைன் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் யூஸிங் SI யூனிட் மோல். மோல் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சப்ஸ்டன்ஸ் வந்து SI யூனிட்டில் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அவகோட்ரோ நம்பர்னா என்ன அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா explain the relationship among mass, moles and number of atoms or molecules and perform calculation relating the conversion. So mass, moles and atoms and molecules இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் டிஃபைன் ஈக்குவலன்ட் மாஸ் அண்ட் கால்குலேட் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் அன் ஆசிட், பேஸ் அண்ட் ஆக்சிடைசிங் அண்ட் ரிடியூசிங் ஏஜென்ட். ஸோ ஈக்குவலன்ட் மாஸ்னால் என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணணும், அண்ட் தென் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன, ரிடியூசிங் ஏஜென்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். Next one, deduce empirical and molecular formula of a compounds from experimental data. So empirical and molecular formula எப்படி calculate பண்ணணும் அப்படிங்கிறதும், ஸோ stoichiometric calculations பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஐடென்டிஃபை த லிமிட்டிங் ரியேஜென்ட் அண்ட் கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட்ஸ் இந்த ரியாக்ஷன்ஸ். ஒரு ரியாக்ஷன்ஸில் லிமிட்டிங் ரியேஜென்ட்னா என்ன, அந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபைன் த டேர்ம்ஸ் ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடென்ட் அண்ட் தென் ரெடியூசன்ட். ஓகேவா? ஸோ ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்ன, அண்ட் தென் ஆக்சிடென்ட்னா என்ன, அண்ட் தென் ரிடக்டன்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் ப்ரிடிக்ட் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் வேரியஸ் காம்பவுண்ட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸில் ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் இன்வால்வ்ட் இன் எ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அண்ட் டெஸ்கிரைப் த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ். ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் ஸோ ஒரு ஈக்குவேஷன்ஸை எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறோம், பேஸ்ட் ஆன் எந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் எலக்ட்ரான். ஓகே, ரியாக்டன்ட்லேருந்து ப்ராடக்டில் எப்படி எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் கிளாஸிஃபை ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்ன, அதனுடைய டைப்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் ஒன் ஃபார்முலேட் எ பேலன்ஸ்டு ரிடாக்ஸ் ஈக்குவேஷன் ஃப்ரம் 2 ஆஃப் ரியாக்ஷன். ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட் லெசன் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ
ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை மேட்டர், மேட்டர்னால் என்ன, ஸோ அதனுடைய கிளாஸிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லோயர் கிளாஸில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ வாட் இஸ் மீன் பை மேட்டர் அப்படின்னா என்ன பண்ணுவோம், என்ன டெஃபினேஷன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா என்ன சொல்லுவோம், எனிதிங் ஆக்குபை தட் ஸ்பேஸ் இஸ் கால்ட் அ மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். ஸோ இங்கே என்ன டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். லுக் அரவுண்ட் யுவர் கிளாஸ் ரூம், வாட் டு யூ சி, உங்கள் கிளாஸ் ரூமில் நீங்கள் சுற்றி பார்க்க முடியல என்னென்ன இருக்கும் நார்மலாக உங்களுக்கு தெரியும். நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம் கிளாஸ் ரூமில், பெஞ்சஸ், ஓகேவா, அண்ட் தென் டேபிள், பிளாக் போர்ட், விண்டோ எக்ஸட்ரா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கும். வாட் ஆர் தீஸ் திங்ஸ் மேட் அப் ஆஃப், இந்த திங்ஸ் எல்லாமே எதால் ஆனது அப்படின்னு பார்த்தா தீஸ் திங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா மேட்டர். எல்லாமே பார்த்தீங்கன்னா எதால் உருவாகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டர். அப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை மேட்டர், இல்லைனா டிஃபைன் மேட்டர்னு கேட்கலாம். அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ். ஓகேவா? ஆல் மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். அப்போ மேட்டர்னால் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மேட்டர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். ஒரு வெற்றிடத்தை எது வந்து ஆக்குப்பை பண்ணுதோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டர்னு சொல்லலாம். அப்போ மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இட் பொசஸ் சம் மாஸ். ஓகேவா? சம் மாஸ் இருக்கும். ஓகேவா? அந்த மேட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே எதால் ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப், கம்போஸ்ட்னு சொல்லலாம், இட் இஸ் மேட் அப் ஆஃப்னு சொல்லலாம், மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் எடுத்துக்கோங்க. பெஞ்ச் அப்படிங்கிறது ஒரு மேட்டர் நான் சொல்கிறேன். அப்போ அந்த பெஞ்ச் அப்படிங்கிறது எதால் ஆகிருக்கும், இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஆட்டம். ஓகேவா? ஸோ அப்போ அதில் மேட்டர் சொல்லுவாங்களோ அதில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட்டம்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம் டிஃபைன் மேட்டர் அப்படின்னு கேட்டால் இதை தான் எழுதணும். This knowledge of matter is useful to explain the experiences that we have with our surroundings. In order to understand the properties of matter better, we need to classify them. ஸோ அப்போ நம்ம மேட்டரில் நம்ம என்னன்னு தெரிஞ்சாச்சு. ஸோ மேட்டரை அடுத்தது டிஃப்ரெண்ட் வேஸில் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஃபைன் மேட்டர் பார்த்தாச்சு, அடுத்தது கிளாஸிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா மேட்டரை 2 மெத்தட்ஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளாஸிஃபை பண்ண போகிறாங்க. என்னென்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ மேட்டர் கேன் பி கிளாஸிஃபைட் இன் 2 டைப்ஸ். ஒன் இஸ் எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு சொல்ல போகிறாங்க. ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் எய்தர் சாலிட் ஆர் லிக்விட் ஆர் கேஸா அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது என்ன ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டேட். அண்ட் பை கெமிக்கல் காம்போசிஷன் ஆஸ் டெஸ்கிரைப்டு இன் த சார்ட். ஸோ அடுத்த கிளாஸிஃபிகேஷன் எப்படி கிளாஸிஃபை பண்ண போகிறாங்கன்னு கெமிக்கல் காம்போசிஷன், அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் என்ன ரேஷியோவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் காம்போசிஷன். அப்போ மேட்டரை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன் இஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட் அண்ட் அனதர் ஒன் இஸ் கெமிக்கல் காம்போசிஷன். ஸோ கிளாஸிஃபிகேஷனில் பாருங்கள் மேட்டர் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மேட்டர் கேன் பி கிளாஸிஃபைட் இன் 2 டைப்ஸ்ன்னு சொன்னேன். ஒன் இஸ் ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். ஸோ ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஃபிசிக்கல் ஸ்டேட், ஃபிசிக்கல் அப்படின்னு சொன்னாலே இந்த இடத்துல எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்டேட்டை வச்சு சொல்கிறாங்க. அப்போ ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்களா என்னென்ன ஸ்டேட் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஒன் இஸ் சாலிட் and another one is liquid and third one is gas. It depends on the state, okay va, whether it is solid or liquid or gas. இதை வச்சு சொல்கிறது தான் என்ன கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன். அப்போ இது மூணுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கலாம். அப்போ சாலிடுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப். ஓகேவா? ஐஸ் க்யூப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இட் இஸ் என்ன ஸ்டேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். இட் எக்ஸிஸ்ட் இன் சாலிட் ஸ்டேட். ஓகே. அண்ட் தென் லிக்விட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட்னா வாட்டர் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேஸியஸ் ஸ்டேட்டில் எதை சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பர். அப்போ இதில் மூணுமே எதை தான் சொல்கிறாங்க, வாட்டர் தான் சொல்கிறாங்க. H2O என்ன வாட்டர். ஆனால் அந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, செகண்ட் ஒன் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது, அண்ட் தேர்ட் ஒன் கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்குது.
ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் பண்ணால் அது என்ன கிளாஸிஃபிகேஷன் பார்த்தா ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன். செகண்ட் கிளாஸிஃபிகேஷன் பாருங்கள், மேட்டர் எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க, கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். அதில் பாருங்கள், ஒன் இஸ் மிக்சர். கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் இதை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன் இஸ் மிக்சர் அண்ட் another ஒன் இஸ் பியூர் சப்ஸ்டன்ஸ். ஸோ மிக்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன் இஸ் ஹோமோஜீனியஸ் அண்ட் another ஒன் இஸ் ஹெட்ரோஜீனியஸ். ஸோ இப்போ ஹோமோஜீனியஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது சொல்லணும், ஹெட்ரோஜீனியஸ்னால் என்னன்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி நம்ம மிக்சர்னால் என்னன்னு சொல்லலாம். மிக்சர் அப்படிங்கிறது என்ன, தமிழில் சொல்லப்போனால் கலவை. ஓகேவா? எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் மிக்சர். ஸோ இப்போ மிக்சருக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஏர் சொல்லலாம். என்ன சொல்லலாம் எக்ஸாம்பிள், மிக்சரில் ஏரை எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். ஏர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் மிக்சர். ஸோ இப்போ இந்த ஏர் அப்படின்னு சொல்லுவாங்களே, இதில் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி சைட்லேருந்து வரக்கூடிய கேஸஸ், சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து இருக்கும் காமனாக ஏர் அப்படிங்கிறது. அப்போ அந்த ஏரை நான் என்னன்னு சொல்லலாம், இட் இஸ் ஏ மிக்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ புரிஞ்சிருக்கும் மிக்சர்னா என்ன அப்படிங்கிறது. இந்த மிக்சரில் 2 டைப்ஸாக சொல்கிறாங்க. ஒன் இஸ் ஹோமோஜீனியஸ் அண்ட் another ஒன் இஸ் ஹெட்ரோஜீனியஸ். உங்களுக்கு தெரியும் ஹோமோ அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா சேம். ஓகேவா? ஹெட்ரோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். அப்போ ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஆல் ஆர் எக்ஸிஸ்டிங் சேம் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னு சொன்னால் எக்ஸிஸ்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் சொல்லலாம். அப்போ ஹோமோஜீனியஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். நான் 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். ஒரு 2 பீக்கர் எடுத்துக்கோங்க. 2 பீக்கரில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு அந்த வாட்டரில் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சால்ட் ஆட் பண்ணுறேன். 2வது பீக்கரில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ 2 பீக்கர்லையும் நல்லா பார்த்தீங்கன்னா ஷேக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பீக்கரில் இருக்கக்கூடிய சால்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிசால்வ் ஆகும். ஓகேவா? செகண்ட் இருக்கக்கூடிய பீக்கரில் சாண்ட் இருக்குது. சாண்ட் பார்த்தீங்கன்னா வாட்டரில் என்ன ஆகாது, டிசால்வ் ஆகாது. ஆனால் ஃபஸ்ட் பீக்கரில் சால்ட் வந்து கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகும். அந்த லிக்விடில் நம்ம போய் பார்த்தோன்னு சொன்னால் வாட்டர் மட்டும்தான் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் சால்ட் அங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியாது. ஆனால் டேஸ்ட் வைஸ் நம்ம என்ன பண்ணலாம், அங்கே சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம பார்க்கக்குள்ள பார்த்தா நமக்கு அங்கே சால்ட் இருக்கிறது தெரியாது. என்ன ரீசன் பார்த்தா சால்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிசால்வ் இன் வாட்டர். அப்போ இந்த இடத்துல நமக்கு பார்க்கக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கும், ஒரே லேயராக தெரியும். அப்போ ஒரே லேயராக இருக்கிறதுனால நம்ம இதுக்கு எது எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஹோமோஜீனியஸ் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, க்ரீன் டீ கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஹெட்ரோஜீனியஸ்க்கு பாருங்கள், எக்ஸாம்பிள் ஆயில் அண்ட் வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே உங்களுக்கு சொன்ன மாதிரி சாண்ட் அண்ட் வாட்டர் எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம் ஹெட்ரோஜீனியஸ்க்கு. ஹெட்ரோஜீனியஸ்னால் நான் முன்னாடியே சொன்னேன் டிஃப்ரெண்ட்டு. ஓகேவா? அப்போ டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு 2 ஃபேஸ் தெரியும், டிஃப்ரெண்ட் ஃபேஸ் தெரியும். ஒன் இஸ் என்ன ஃபேஸ் தெரியும், வாட்டர் ஃபேஸும் நமக்கு இதில் பார்க்கலாம், அடுத்து சாண்டும் நம்மளால் பார்க்க முடியும். அப்போ 2 ஃபேஸ் இருக்கிறதுனால இதை நான் எதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சருக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பியூர் சப்ஸ்டன்ஸ். ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸை 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன் இஸ் எலமெண்ட்ஸ் அண்ட் another ஒன் இஸ் காம்பவுண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பியூர் சப்ஸ்டன்ஸ். ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் எலமெண்ட்ஸ் அண்ட் another ஒன் இஸ் காம்பவுண்ட். ஸோ எலமெண்ட் அப்படிங்கிறது இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், காப்பர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் எலமெண்ட். ஸோ கரெக்ட், Cu. ஸோ எலமெண்ட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எலமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆட்டமாக தான் இருக்கும். ஓகேவா? இட் இஸ் சிங்கிள் ஆட்டமாக. ஸோ கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் மிக்சர், ஹோமோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ் பார்த்தாச்சு. அடுத்தது பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் எலமெண்ட்ஸ் அண்ட் another ஒன் இஸ் காம்பவுண்ட்ஸ். எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள் ஃபார் எலமெண்ட்ஸ் இஸ் காப்பர். ஸோ அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, இதில் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட். ஓகேவா? ஸோ எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த இடத்துல என்ன மட்டும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி 1 எலமெண்ட். என்ன எலமெண்ட் பார்த்தீங்கன்னா காப்பர். ஆனால் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா பாருங்கள், இந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். காப்பர் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொப்போர்ஷனில் இருக்கும். அப்போ இந்த ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேரி இருக்கும். காப்பர் ஒரு ப்ரொப்போர்ஷனில் இருக்கும், சல்ஃபர் ஒரு ப்ரொப்போர்ஷனில் இருக்கும், ஆக்சிஜன் ஒரு ப்ரொப்போர்ஷனில் இருக்கும். ஒன் மோர் எக்ஸாம்பிள் பாருங்கள், வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆக்சிஜனும்
ஹைட்ரஜனும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்குது. ஓகேவா? கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கோங்க, CaCO3. இது பார்த்தீங்கன்னா கால்சியம் ஒரு ப்ரொபோர்ஷனில் இருக்கும், கார்பன் ஒரு ப்ரொபோர்ஷன்லையும், ஆக்சிஜன் ஒரு ப்ரொபோர்ஷன்லையும் இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர்ஸ் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு மேட்டர் நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ மேட்டர் கேன் பி கிளாஸிஃபைட் ஆஸ் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ் பேஸ்ட் ஆன் த ஃபிசிக்கல் ஸ்டேட். எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க? இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு. The physical state of matter can be converted into one another by modifying the temperature and pressure suitably. இந்த ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இட் மே பி சாலிடாக இருக்கலாம், அப்படி இல்லைனா லிக்விடாக இருக்கலாம், அப்படி இல்லைனா கேஸஸாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு ஸ்டேட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், கன்வெர்ட் பண்ண போகிறேன். மாடிஃபையிங் அப்படின்னா இந்த இடத்துல கன்வெர்ட்டிங் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், கன்வர்ஷன். ஓகே, ஸோ கன்வெர்ட்டட் இன்டு ஒன் அனதர் பை மாடிஃபையிங் த டெம்பரேச்சர். அப்போ கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணணும், ஒரு டெம்பரேச்சரையோ ப்ரெஷரையோ நான் என்ன பண்ணணும், வெதர் இட் இஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படி இல்லைனா டிக்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ எதை ரெண்டும் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர். அப்போ சாலிட்லேருந்து நான் என்ன பண்ணலாம், வாட்டரை பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது. ஐஸ் க்யூப்ஸ் என்ன ஸ்டேட்டும் உங்களுக்கு தெரியும், சாலிட். அப்போ இதை நான் சாலிட்லேருந்து நான் லிக்விடாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணால் போதும் அப்படின்னு என்ன பண்ணால் போதும்னு பார்த்தா ஜஸ்ட் நான் ஹீட் பண்ணால் போதும். நான் இந்த இடத்துல டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸை நான் கொடுக்கவுங்கள எனக்கு சாலிடாக இருக்கிறது என்ன ஆக ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகி லிக்விடாக மாறும். ஓகேவா? அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை நான் என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், லிக்விட் ஸ்டேட்டாக மாற்றிருக்கேன். ஸோ லிக்விடில் இருக்கக்கூடிய வாட்டரை நான் என்ன பண்ணுறேன், கேஸாக நான் என்ன பண்ண போகிறேன், கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போ நான் இன்னும் டெம்பரேச்சர் நான் என்ன பண்ண போகிறேன், இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ நான் இன்னும் டெம்பரேச்சர் நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வாட்டர் நல்லா பாயில் ஆகி என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பராக வெளியே போகும். அப்போ வாட்டர் வேப்பர் அப்படிங்கிறது என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்டேட்டு. ஒரு ஸ்டேட்லேருந்து நான் இன்னொரு ஸ்டேட்டாக நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் எதை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் டெம்பரேச்சர், அப்படி இல்லைன்னா ப்ரெஷரை அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ப்ரெஷரையும் டெம்பரேச்சரையும் மட்டும் நான் என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணி கொடுத்தா அந்த ஸ்டேட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மேட்டர் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு மிக்சர்ஸ் அண்ட் பியூர் சப்ஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் கெமிக்கல் காம்போசிஷன். ஸோ மேட்டரை கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் மிக்சர். ஓகே, கிளாஸிஃபைட் இன்டு மிக்சர் அண்டு பியூர் சப்ஸ்டன்ஸ். ஸோ மிக்சர் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் தென் ஒன் கெமிக்கல் என்டிட்டி ப்ரெசன்ட் வித்தவுட் எனி கெமிக்கல் இன்ட்ராக்ஷன். மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மோர் தென் ஒன் கெமிக்கல் என்டிட்டி. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுத்தேன், மிக்சருக்கு ஏர் கொடுத்துருந்தேன். ஓகேவா? ஏர் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதில் நமக்கு என்னென்னலாம் இருக்கும், நைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். இது ரெண்டும் மெயின், நைட்ரஜன், ஆக்சிஜன். இது இல்லாமல் வேறு என்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி சைட்லேருந்து வரக்கூடிய கேஸஸில் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கும், அண்ட் தென் சல்ஃபர் ட்ரைஆக்சைடு இருக்கும். ஓகேவா? அது இல்லாமல் சம் ரேர் கேஸஸ் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா ஏர். அப்போ ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொபோர்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக நம்ம மெயினாக பார்க்குறது என்னன்னு பார்த்தா நைட்ரஜனும் ஆக்சிஜன் தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? மோர் தென் ஒன் கெமிக்கல் என்டிட்டி, ஒன்றுக்கு மேற்பட்டது எல்லாமே இருக்கிறதுனால நம்ம இது என்னன்னு சொல்கிறோம், ஏரை மிக்சர்னு சொல்கிறோம். தே கேன் பி ஃபர்தர் classified as homogeneous and heterogeneous mixture based on their physical appearance. So இதில் two types ஆக classify பண்ணுறாங்க. One is homogeneous and another one is heterogeneous. Next பாருங்கள், pure substance are composed of simple atoms or molecules. So they are further classified as elements and compounds. So elements or compounds பிரிக்க போகிறோம். elementsனால் என்ன, compoundsனால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே pure substance அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா it may be simple atoms-ஆக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா molecules-ஆக இருக்கலாம். ஓகேவா? ஸோ எலமெண்ட்னா என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் எலமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம். அண்ட் எலமெண்ட் கன்சிஸ்ட் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம். ஓகேவா? அப்போ எலமெண்ட் அப்படிங்கிறது நம்ம எதெல்லாம் எலமெண்ட்டுன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா இட் கன்சிஸ்ட் ஒன்லி ஒன் டைப். இதுதான் இங்கே முக்கியமான வார்த்தை.
it is only one type of atom. For example, copper எடுத்துக்கோங்க, இதில் Cu அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் ஆட்டம் மட்டும்தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் N2 அப்படின்னு எடுத்திங்கன்னா இதில் நைட்ரஜன் அப்படிங்கிற ஒன்லி ஒன் டைப் ஆஃப் எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் O2 அப்படின்னு எடுத்திங்கன்னா இதில் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் எலமெண்ட் ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஓசோன் O3 அப்படின்னு எடுத்திங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் டைப் ஆஃப் எலமெண்ட் ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதெல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா எலமெண்ட்க்கு எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். We know that an atom is the smallest electrically neutral particle. ஸோ இப்போ ஆட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நம்ம லோயர் கிளாஸில் நம்ம படிச்சிருப்போம். ஆட்டம் இஸ் ஏ வெரி ஸ்மாலஸ்ட் டைனி பார்ட்டிகல் நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஆட்டமில் சென்டர் பார்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒன் இஸ் ப்ரோட்டான் அண்ட் அனதர் ஒன் இஸ் நியூட்ரான். ஓகே, ப்ரோட்டான் அப்படிங்கிறது என்ன சார்ஜ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் அப்படிங்கிறது என்ன சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் சார்ஜ். ஸோ இந்த சென்ட்ரல் இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் இது ரெண்டு தான் இருக்கும். ஸோ இதுக்கு சுற்றி வர்றது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஷெல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இந்த ஷெல்ஸில் என்ன ப்ரெசஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸை சுற்றி என்ன வந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வரும். ஸோ ஒன்று ஒரு ஷெல்லை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஷெல்லை நம்ம கேன்னு சொல்லுவோம், அடுத்தது எல், அடுத்தது எம், என், ஓ, இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஆட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ நியூட்ரல் பார்ட்டிகல். ஓகேவா? ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல் என்னென்ன சப்அட்டாமிக் பார்ட்டிகளை நம்ம என்ன சொல்லலாம்? ஒன் இஸ் ப்ரோட்டான் அண்ட் அனதர் ஒன் இஸ் நியூட்ரான் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் எலக்ட்ரான். இது எல்லாமே எதனுடைய சப்அட்டாமிக் பார்ட்டிகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டமோட சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ஓகேவா? being made up of fundamental particles, namely electron, protons and neutrons. So element can exist as monoatomic or polyatomic units. The polyatomic elements are called as என்னன்னு சொல்கிறாங்க? molecules. Elements அப்படிங்கிறது என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a monoatomic. mono அப்படின்னு சொன்னாலே இந்த இடத்துல என்ன வரும்? சிங்கிள், monoatomic. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாலிஅட்டாமிக். பாலி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? மெனி. பாலி மீன்ஸ் மெனி. ஓகே, அப்போ இதுக்கு எதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்? மோனோ அட்டாமிக் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம்? காப்பர், Cu. ஓகே, இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம். என்னன்னு பார்த்தீங்கன்னா Cu ஆட்டம், காப்பர் ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். ஸோ காப்பர். நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு. ஓகே, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். உங்களுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோல்டு கொடுத்துருக்காங்க, காப்பர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாலிஅட்டாமிக். பாலிஅட்டாமிக், பாலி மீன்ஸ் மெனின்னு சொன்னேன். அப்போ இதில் என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்? ஓசோன் கொடுக்கலாம். O3 இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் பாலிஅட்டாமிக். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் கொடுக்கலாம், S8, அண்ட் தென் பாஸ்பரஸ் கொடுக்கலாம், P4. இதெல்லாமே எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிஅட்டாமிக் எலமெண்ட்ஸ். ஓகே, இதில் பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைப் ஆஃப் எலமெண்ட் தான் இருக்கும். ஸோ ஓசோன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல 3 ஆக்சிஜன் இருக்குது, ஆனால் இங்கே என்ன 3 ஆக்சிஜன், அதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தான், ஒன்லி ஒன் டைப் ஆஃப் எலமெண்ட் தான். சல்ஃபர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே 8 இருக்குது, ஒன்லி ஒன் டைப் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு பார்த்தா சல்ஃபர் மட்டும்தான். இங்கே பாஸ்பரஸ் 4 இருக்குது. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் எலமெண்ட்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் எலமெண்ட் இஸ் பாஸ்பரஸ். ஸோ அப்போ இதெல்லாமே என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலிஅட்டாமிக். ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாமே நம்ம என்னன்னு சொல்லலாம்? மாலிகுல்னு சொல்லலாம். குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் கால்டு மாலிகுல்ஸ். அப்போ இதெல்லாமே நான் என்னென்னு சொல்லலாம்? மாலிகுல்ஸ்னு சொல்லலாம். ஓகே, த பாலிஅட்டாமிக் எலமெண்ட்ஸ் ஆர் கால்டு as என்னென்னு சொல்லலாம்? மாலிகுல்ஸ். அப்போ பாலிஅட்டாமிக் அப்படின்னு சொல்லுவாங்களா O3, S8 and then P4, சல்ஃபர் அண்டு பாஸ்பரஸ். இது எல்லாமே நம்ம எதுக்கான எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம்? மாலிகுல்ஸ். ஆட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கிறது தான் நம்ம ஆட்டம் சொல்லுவோம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகேவா? இங்கே பாருங்கள், O3 ஓசோனாக இருக்கட்டும், இல்லை சல்ஃபராக இருக்கட்டும், இல்லை பாஸ்பரஸாக இருக்கட்டும், இந்த மூணுத்துலேயுமே பாருங்கள் ஒன் டைப் ஆஃப் ஒன் ஆட்டம் தான் இருக்கும். ஆக்சிஜன் இதில் பாருங்கள் சல்ஃபர் 8 இருக்குது. P4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ், P வந்து 4 இருக்குது. ஆனால் இது எல்லாமே என்ன தான்? ஒன்லி ஒன் எலமெண்ட். ஆனால் குரூப் ஆஃப் ஆட்டமை நம்ம என்னன்னு சொல்லலாம்? மாலிகுல்ஸ்னு சொல்லலாம். அப்போ மாலிகுல்ஸ்க்கு என்ன டெஃபினேஷன் கொடுப்பீங்க? குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் கால்டு மாலிகுல்ஸ். அப்போ ஓசோன் அப்படின்னு சொல்லுவாங்களும் 3 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 3 ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவாங்களும் குரூப்பாக தானே சேர்ந்துருக்கு. அப்போ இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள்?
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்ட். ஸோ காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். காம்பவுண்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மாலிகூல்ஸ் which contain 2 or more atoms of different elements. இதில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் என்ன டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேட் அப் ஆஃப் மாலிகூல்ஸ். மாலிகூல்ஸ் அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொன்னேன், குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ். அப்போ இங்கே மோர் தென் 1 ஆட்டம்ஸ்க்கு மேலே டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகே, அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், மாலிகூல்ஸ்னு சொல்லலாம். which contains 2 or more atoms of different element. இந்த இடத்துல 2 அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கலாம். அந்த இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், காம்பவுண்ட்ஸ்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்களா, இட் இஸ் ஏ மாலிகூல்னு சொல்லலாம், H2O அப்படிங்கிறது. ஏன் இதை நான் மாலிகூல்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஹைட்ரஜன் H அண்ட் தென் ஆக்சிஜன் இருக்குது. குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இருக்குது, குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ். அதனால் நான் இதை மாலிகூல்னு சொல்கிறேன். இதை ஏன் நான் காம்பவுண்ட் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 or more ஆட்டம்ஸ், 2 or more 2 அதுக்கு மேலே. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஹைட்ரஜன் 2 இருக்குது, ஆக்சிஜன் 1. 2 or more ஆட்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் வேறு வேறு எலமெண்ட்ஸ் தானே இருக்குது. அப்போ இதை நான் என்னென்னு சொல்லலாம், இட் இஸ் ஏ காம்பவுண்ட்னு சொல்லலாம். ஓகே, ஒன்று ப்ரொபோர்ஷன் வேரி இருக்கும். ஓகே, காம்பவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரேஷியோ அப்படிங்கிறது சேமாக இருக்காது, கண்டிப்பாக எப்படி இருக்கும், மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு CO2 and then glucose C6H12O6 and then hydrogen sulfide H2S and then sodium chloride NaCl. இது எல்லாமே எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? ஒன்று பாருங்கள் ஒரே ஆட்டமாக இருக்குன்னு பாருங்கள், கண்டிப்பாக இருக்காது. இங்கே கார்பன் இருக்குது, அது கூட ஆக்சிஜன் இருக்குது, மோர் தென் 1 ஆட்டம். இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஆட்டம் இருக்குது, கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 3 டிஃப்ரெண்ட் ஆட்டம், கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் சல்ஃபைட் 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம், 1 is ஹைட்ரஜன் and another 1 is சல்ஃபர், சோடியம் குளோரைட் 2 இருக்குது பாருங்கள், 1 is சோடியம் and another 1 is குளோரைட். அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால நம்ம இது என்னென்னு சொல்கிறோம், இட் இஸ் காம்பவுண்ட்னு சொல்கிறோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் ஆஃப் த கான்ஸ்டுவன்ஸ் எலமெண்ட்ஸ். ஸோ காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும்னு சொல்கிறாங்க, சேஞ்ச் ஆகும். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஃப்ரம் தோஸ் ஆஃப் த கான்ஸ்டுவன்ஸ் எலமெண்ட், அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், சோடியம் அப்படிங்கிறது இட் இஸ் எ மெட்டல். ஸோ இந்த மெட்டலை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் ஷைனி அப்பியரன்ஸ். ஓகே, ஷைனி மெட்டல். ஷைனினா பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு இருக்கும். லஸ்டரஸ் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் லஸ்டரஸ் மெட்டல். ஸோ சோடியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ ஷைனி மெட்டல். ஸோ ஷைனி அப்படின்னு பார்த்தா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ லஸ்டரஸ். ஓகேவா? ஸோ அண்ட் குளோரின் இஸ் அன் இரிட்டேட்டிங் கேஸ். ஸோ சோடியம் NaCl இது ரெண்டும் சேர்ந்தால் தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட். அப்போ இது தனியாக இருக்குங்கள இதனுடைய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ அதேமாதிரி குளோரின் தனியாக இருக்குங்கள பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட். இட் இஸ் அ ஷைனி மெட்டல், இட் இஸ் எ இரிட்டேட்டிங் கேஸ். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் சேரவங்கள நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட் அப்படிங்கிற ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகும். இந்த சால்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இது ரெண்டும் தனித்தனியாக இருக்கவங்கள இதனுடைய ப்ராப்பர்ட்டி மாறுது. ஓகேவா? இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி நமக்கு சோடியம் குளோரைட் ஃபார்ம் ஆகும்ல, இதனுடைய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த சோடியம் குளோரைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ கிறிஸ்டலைன் சாலிட். ஓகேவா? ஸோ இதோட நம்ம இந்த கிளாஸ் முடிச்சிக்கலாம். ஸோ நமக்கு ஹோம்ஒர்க் என்ன ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஃபைன் மேட்டர். ஸோ வாட் இஸ் மீன் பை மேட்டர் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணவங்கள சொல்லியிருப்பேன். டெஃபினேஷன் டிஃபைன் மேட்டர்னா என்ன அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். ஸோ எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அந்த சார்ட்டு. ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டரில் 2 டைப்ஸ் கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன் இஸ் ஃபிசிக்கல் அண்ட் தென் கெமிக்கல். அது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை எலமெண்ட் அண்ட் தென் எக்ஸாம்பிள். எலமெண்ட்னா என்ன அண்ட் தென் காம்பவுண்ட். ஸோ வாட் இஸ் மீன் பை காம்பவுண்ட், அதுக்கான எக்ஸாம்பிள். இதுக்கு நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எவால்யூஷன் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை பண்ணணும் நீங்கள் எது வந்து எலமெண்ட், எது வந்து காம்பவுண்ட், எது வந்து மிக்சர் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் ஹோம்ஒர்க் உங்களுக்கு. இதை ஹோம்ஒர்க் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ இதனுடைய கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஒரே லட்சியம்
எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணென போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணென போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.